பாரியா என் துணி நான் எடுத்து வச்சுட்டேன். நான் இங்க இருந்து கிளம்ப போறேன். நீயும் வரியா இல்லையா? உன் துணி மாதிரி தானே எடுத்து வச்சிருக்கேங்கிற. அப்ப என்னோடது? என்னோடதான் எடுத்து வைக்கல. அப்புறம் ஏன்டி வரியான்னு கேக்குற? கிளம்புடி, நான் இங்கதான் இருப்பேன். போகாதம்மா, என்னை விட்டு போகாதம்மா, இங்கே இருமா. போயிட்டுனா நான் அனாதை ஆயிருவேம்மா. என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. சொன்னா கேளுமா. இப்படி பண்ற? நான் ஏதாவது உன்னை சொன்னேனா? நல்லா தானே புரிஞ்சுக்கிட்டேன். அம்மா அம்மா அம்மான்னு சொப்பு போற வேலையில என்கிட்ட வச்சுக்காத. நான் முடிவு பண்ணிட்டேன், அதுல இருந்து பின்வாங்க மாட்டேன். என்னதான் அழுது புலம்பினாலும் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். அங்க போய் நீ என்ன பண்ணுவ? அவன் வரலங்கிறாரு, நீ மட்டும் தனியா என்னதாம்மா பண்ணுவ? சாமி என் கூடவே இருமா. இருந்த வரைக்கும் போது சாமி. உன் வீட்டுக்கார மறைமுகமா அப்படி என்னைய தாக்கி பேசுறத பார்த்து மானம் கெட்டு அலைய சொல்றியா நீ? எப்படி குத்தி காமிச்சு பேசுறாரு? முன்னாடி தானே சொன்னாரு. முன்னாடிதாம்மா சொன்னாரு, இல்லன்னு சொல்லல. நான் என்னம்மா பண்ணுவேன்? என்ன பண்ணுவியா? அம்மாக்காக நீ பேச மாட்டியா? அப்ப அமைதியா இருந்த. இப்ப ஊருக்கு போற சமயத்துல நீ தண்ணி வடிச்சு என்ன ஏமாத்துறியா? உங்க சகவாசமே வேண்டாம், கிளம்புறேன்ப்பா. ஆளை விடுங்க நீங்க. சொன்னா கேளுடி, போகாத. நானும் வரல. அங்க போய் என்ன தாண்டி பண்ணுவ? போத்துக்கு என்ன பண்ணுவ? சிங்கி இருப்பியா? நான் என்னமோ பண்றேன். ஏன் போத்துக்கு வழி இல்லைனாலும் பிச்சை எடுத்து கூட சாப்பிடுவேன். மொத்தம் இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன். ஏன்டி இங்கே நிக்கிற? கிளம்புடி முத. என்னப்பா நீங்களே இப்படி பேசுறீங்க? அப்பா அம்மா போ வேணான்னு சொல்லுங்கப்பா. விடுமா, அவ போகட்டும். தனியா இருந்து பட்டு தெரிஞ்சாதான் அதுக்கும் அறிவு வரும். நீ நானும் எவ்வளவு சொல்லியும் கேக்குறாள் அவ. விடுமா, போனா போட்டு அவ. அம்மா எல்லாருமே இப்படி பண்றீங்க. அம்மையார் ஒரு பக்கம், இன்னும் ஒரு மணி நேரத்துல செம்ம அப்படிங்குது. நீ என்னை விட்டு போறேங்கிற ஊருக்கு. என்னை நினைச்சா உனக்கு பாவமா தெரியலையா? அரே நீ பாவமா? பா நீ பழைய கில்லாலங்கடியாச்சே. அம்மா உன் வாயில இருந்து இப்படி பேசுற. இப்படி ஒரு வார்த்தை நீ பேச மாட்டியே. எப்பவுமே புஷ்பா அம்மா வாமா போமான்னு பேசுவீல. நீ முழுசா வெறுத்து ஒதுக்கிட்டே. என்ன சொல்றதுன்னே தெரியல. மனசுல அவ்வளவு ஆதங்கம். உன் மாமியார் ஒரு நேரத்துல சமைக்கணும்னாங்களே, போய் அந்த வேலையை பாரு. அடுத்து என் வீட்டுக்கு கிளம்பிடுவேன். நீ ஒண்ணு என்னை வழி அனுப்பவும் வைக்க வேண்டாம். கிளம்பு நேரத்துல இப்படி அழுதுட்டு இருந்தீங்கன்னா போற பையனும் நல்லாவும் இருக்காது. நீ என் முன்னாடி நிக்காத, போ உள்ளார. உங்க வீட்டாளுங்க வந்துட்டாங்களே, சமைச்சு சாப்பிடு போ. அப்படிலாம் சொல்லாதம்மா. ஏமா இப்படி பிரிச்சு பேசுற? நீதாம்மா எனக்கு முக்கியம். நீதாம்மா. என்னது ஒரே சத்தமா இருக்கு? என்னாச்சு? நல்லா தூங்க விடுறாங்க நிம்மதியா. இங்க அன்னைக்கு சண்டை சண்டை சண்டைன்னு என்னன்னு தெரியல. போய் பாப்போம். என்னாச்சு? ஏன் எல்லாம் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? மனுஷன் நிம்மதியா தூங்க விடுறீங்களா? பொறுமையா பேச மாட்டீங்களா நீங்களா? போதுமே சத்தமா தான் பேசுறீங்களோ? உங்க மாமியார் என்னை பார்த்து கேக்குறாங்க, நானா கத்துனே? புஷ்பா நீ தானே சத்தம் போட்டு பேசுன. சொல்லு உங்க மாமியாட்ட. உங்களுக்கு வா எங்க போயிடுச்சு? கோணிக்குச்சா? இப்ப எதுக்கு எங்க அம்மா பத்தி இப்பெல்லாம் பேசுறீங்க நீங்க? நடிக்காதடி. அவன் பொண்ணு எவ்வளவு ஒத்துமையா இருந்தீங்க, பாத்தீங்கன்னா இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஏதோ ஊருக்கு போறேன்னு சொன்னாங்க, கிளம்பலையா நீங்க? எங்க அம்மா இங்கதான் இருப்பாங்க, அவங்கள நீங்களே கிளப்பி விடுறீங்க. நீ சொன்னதை கேட்டு நான் சொல்றேன். அம்மா தானே சொன்னாங்க, இப்ப நான் சொல்லதுனால தப்பா போச்சோ? அவங்க இங்கதான் இருப்பாங்க. உங்களுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாச்சுல, போய் பேசாம தூங்க வேண்டியதானே? நல்லா தூங்கிட்டு தான் இருந்தேன். உங்க சத்தம் தான் 8 ஊருக்கும் கேக்குது. உங்க மாமனார் கூட படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்ப ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. நீங்க பாட்டு கத்திட்டே இருந்தீங்கன்னா அவர் எப்படி தூங்குவாரு? உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாதா? சம்பந்தியம்மா நல்லா இருக்கீங்களா? நாங்க எப்ப வந்தோம்? இப்போ வந்து சம்பந்தியம்மா நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறீங்க. நான் வந்தப்ப நீங்க எங்க போயிட்டீங்க? அத்தை போதும் நிப்பாட்டுங்க. அப்பாக்கே உடம்பு சரியில்ல, டைம்ல ரெஸ்ட் எடுத்திருந்தாரு. மாத்திரை போடும், இப்ப பரவாயில்ல. அவரை குறை சொல்லிட்டு இருக்கீங்க. அம்மாவையும் அப்பாவையும் முதல் வழி அனுப்பி வை. நமக்குள்ளார பேசிக்கலாம் போ. எங்க அம்மா போக மாட்டாங்க, இங்கதான் இருப்பாங்க. நிம்மதியெல்லாம் எடுத்து வச்சிட்டாங்க. முகத்தை வேற வரப்பா வச்சுட்டு கிளம்புறேங்கிறாங்க. நீ என்னன்னா கதை கட்டிட்டு இருக்க? கிளம்பதான் போறேன். உட்காந்து வெட்டி சோறு சாப்பிடறால நானும் கிடையாது. எதுவும் சொல்லலையே. நல்லா பேசிட்டு நான் என்ன பண்றது? பாருமா புஷ்பா. யோ மனுஷா, என்னடி பேசியா கேக்குறேன். இப்ப வரியா இல்லையா? நீ இங்கே இருந்தீங்கன்னா வீட்டு வேலைக்கான ஆக்கிடுவாங்க உன்னைய. ஒழுங்கா என் கூடவே வந்துரு. என்ன சொல்ற? வரியா வரலையா? என் பொண்ணு கூட தான் இருப்பேன். பொண்ணு கூட தான் இருப்பேங்கிற, தாராளமா இருந்துட்டு போ. நான் கிளம்புறேன். அம்மா இருமா, போவாதம்மா. அம்மா விட்டு போவாதம்மா. இதாமா அதான் உங்க அம்மா துணிமணி எடுத்து கிளம்பிட்டாங்க. என்ன போவாதுன்னு தடுத்துட்டு இருக்க நீ? மாமனார் இப்ப எந்திரிச்சோடனே பசிக்குதும் பாரு. அம்மாவளா? அப்படிலாம் கூடாது. ஏ புஷ்பா சமைச்சிட்டியா இல்லையா? என்னம்மா உங்க அம்மா கிளம்பிட்டா? உங்கப்பா பாத்துக்கலாம். இப்ப என்ன உங்களுக்கு? அம்மாவே என்னை விட்டு கிளம்பிட்டாங்க. இந்த துக்கத்துல இருந்தா நீங்க என்ன சமைச்சிங்களா இல்லையான்னு வேற கேக்குறீங்க. உங்க அம்மா போனா நான் என்ன பண்றது? இன்னும் 1/2 மணி நேரத்துல சாப்பாடு வேணும், போய் ரெடி பண்ண போ. ஆனா இப்போதைக்கு சாப்பாடுலாம் ரெடி பண்ண முடியாது. வேணா நீங்களே போய் செஞ்சுக்கோங்க. அது நான் செய்யறதா? ஆனா பெரிய துக்கத்துல இருக்கேன், எங்க அம்மா போயிட்டாங்கன்னு. என்னன்னா என்னை சமைக்க சொல்றீங்க? நல்லா முடியாது. முடியாதா? இந்த என் பையனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். பையனை ஃபோன் பண்ணி வர சொன்னா வர சொல்லுங்க. எனக்கு என்ன பயமா? இப்ப பார்த்தாலும் மாமியாருக்கு புருஷனுக்கு பயந்துட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா இனிமேட்டு பயப்பட்டு தான் ஆகணும். உங்கப்பா இவங்கள்ட்ட எதுக்கு நம்ம பேசணும்? உங்களை போய் ரெஸ்ட் எடுக்கலாம். உங்களுக்கு பசிக்குதுன்னா அவங்களே சமைச்சுக்கிட்டோம். மாடி புஷ்பா எனக்கும் பசிக்குதுமா. என்னப்பா பசிக்குதுங்கிறீங்க? அம்மா நம்மளை விட்டுட்டு ஊருக்கு போயிட்டாங்க கூட உங்களுக்கு பசிக்குதாப்பா? போனா போறாமா, அதுக்காக நம்ம வீட பட்டினி போட முடியுமா? என்னப்பா அவங்கள மாதிரி நீங்களும் இப்படி பேசுறீங்க? பெரியவங்களா இருக்கும், எல்லாத்துக்கும் பசிக்கும்ல. போமா போய் சமைப்போ. சாப்பாடு தானே வேணும், இருங்க போய் சமைச்சு தொலைகிறேன். 1/2 மணி நேரத்துல சமைக்கணும். நல்லா ருசியா டேஸ்டா சமைச்சே. ருசியா டேஸ்டா வேணுமா? என்னால முடிஞ்சதான் சமைக்க முடியும். சமையல் இன்னைக்குதான் முத சாப்பிடுறேன். ருசியாவே சமைக்கிறேன். அதாவது உப்பு ஒரு பள்ளி கொட்டிடாத. அவரும் சாப்பிடுறது, என் பிள்ளையும் சாப்பிடுறது. அப்புறம் முக்கியமானது உங்க அப்பாவும் சாப்பிடுறது. நல்லா டேஸ்டா சமை. அப்படியே பாயசம் வச்சிருக்கியா? என்னது பாயசமா? நீ முன்னாடி சொல்லவே இல்லையே. சாம்பார் ரசம் தான் சொன்னீங்க, இப்ப என்னமோ பாயசங்கிறீங்க. என்ன விஷயம் நடந்திருக்கு? ஸ்வீட் சாப்பிடலாம்ல, அதுக்குதான். ஓ இப்பதான் புரியுது. அம்மா வீட்டை விட்டு போனது உங்களுக்கு நல்லது, அதனால ஸ்வீட் செய்ய சொல்றீங்களா? யாரும் உனக்கு புரிஞ்சிச்சே, அது வரைக்கும் சந்தோஷம்.
எனக்கும் பால் பாயசம் பிடிக்கும்லமா. அதுக்கு எல்லாருக்கும் சேர்த்து செஞ்சிருமா. மாமியார் தான் இப்படி சொல்றாங்கன்னா உங்களுக்கு என்னப்பா? உங்களுக்கு வருத்தமே இல்லையா அம்மா போனது? போனா போயிட்டு போறாமா. உங்க அப்பாக்கே நல்லா புரியுது. சட்டு புட்டுன்னு சீக்கிரம் எல்லாம் செஞ்சிருமா. பால் பாயசம் சொன்னோடனே நாக்கு ஊறுது. சரி சரி செஞ்சறேன். பால் பாயசம் பால் பாயசம். எங்க அம்மா என்னை விட்டு போனாங்கன்னு கவலைப்பட்டு இருந்தா அது உங்களுக்கு சந்தோஷமான விஷயமா? பால் பாயசனா பால் டைனே ரெடி பண்ணி கொண்டு வந்துறேன். சாரி சம்மந்தி, உங்களை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இங்க இருந்துட்டு என்னடா நாங்க வந்தோன்னே நீங்க என்னை பார்க்க வரலன்ட்டு கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன். மன்னிச்சிருங்க சம்மந்தி. பரவாயில்ல சம்மந்தி. உடம்பு உங்களுக்கு எப்படி இருக்கு? மாத்திரை போடவும் இப்ப பரவாயில்ல, நல்லா இருக்கு. சரி சம்மந்தி, நீங்க நல்ல டைப்பு தான். உங்களை வந்து சொல்ல முடியாது. உங்க ஒய்ஃப் ஜெயா தான். எனக்கு நல்லா புரியுது. பொண்ணுக்கு கெட்டது சொல்லி கொடுக்கறதே அவதான். நான் நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. அப்படிலாம் இல்ல சம்மந்தி. நான் எது இருக்கிறத உங்களுக்கு. ஐயோ நான் அப்படிலாம் நினைக்கல. உங்க பொண்ணு வீடு நீங்க வந்திருக்கீங்க. நான் ஏன் அப்படிலாம் நினைக்கணும்? இல்ல இல்ல, பொண்ணு வீட்டுல எவ்வளவு நாள் இருக்கணுமோ இருங்க. சரி சம்மந்தி. உங்க பொண்ணுக்கு இவ்வளவு வேலை கொடுத்து நான் குடும்பப்படுத்தினு நினைச்சுக்காதீங்க. அதனால சட்டு சட்டுன்னு கோவப்பட்டு பேசுறா. இவ்வளவு பொறுமையா இருக்கணும். யார் எது பேசினாலும் எயித்து பேசாம இருக்கணும். அதான் நானும் அவளுக்கு நல்லா சொல்றேன். உங்க பொண்ணு புஷ்பா தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. போ புரிஞ்சுக்குவா அவளும். சரி சம்மந்தி, அதான் உங்கள்ட்ட சொல்லான்ட்டு. என்னடா என் பொண்ணுக்கு வேலையா வைக்கிறாங்கன்னு நினைச்சு. இல்ல சம்மந்தி, என் பொண்ணு நல்ல வழியில திரும்பி வந்தாலே எனக்கே சந்தோஷம் தான். மாப்பிள்ள எனக்கு நிறைய பண்ணிருக்காரு. அதெல்லாம் நான் நினைச்சு பாக்கணும்ல. ஆமா கண்டிப்பா. சம்மந்தி நீங்களும் போய் ரெஸ்ட் எடுங்க. நான் போய் கொஞ்ச நேரம் படுக்கிறேன். பாருங்க பாருங்க. டிவில நமக்கு பிடிச்ச கிரிக்கெட் ஓடுது. பார்த்தாலும் இந்த கிரிக்கெட் சேனல் தான் பாப்பீங்களா? வேற வேலையே கிடையாது உங்களுக்கு? எவ்வளவு வேலை கிடக்கு. அதெல்லாம் விட்டுட்டு டிவியை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆத்தாடி அம்மாடி, ஏன் அம்மனிக்கு இம்பிட்டு கோவம்? என்னாச்சு? எனக்கு கோவம் வருது இருக்கட்டும். இப்பதான் உங்க அப்பாவை வீட்டுல விட்டுட்டு வந்திருக்க. வந்ததுமே இவ்வளவு கோவப்படுறியே, அதான் என்னன்னு கேட்டேன். உங்க அப்பா நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. சம்மந்தி நேர்ல பாக்கணும்னு தெரியல, என்கிட்ட வந்து நல்லா இருக்காங்கன்னு விசாரிக்கிறது. அம்மா நான் நேர்ல பார்த்தோன்னா அவருக்கு ஆச்சுன்னா என்னாலதான் ஆச்சு போச்சுமீங்க. இது எனக்கு தேவையா? ஏன்னா நான் எனக்கு முடக்க ஏதாவது பேசிடுவேன். அப்பாக்கே இப்பதான் ஆபரேஷன் பண்ணிருக்காரு. அப்புறம் ஏதாவது ஆச்சுன்னா போச்சுப்பா. போதும் நிறுத்துங்க. சரி, உங்க அப்பா இப்ப யார் வீட்டுல இருக்காரு? பெரிய அண்ணன் வீட்டுல தானே? உங்களுக்கு இது தேவையில்லாத விஷயம். எதுக்கு கேக்குறீங்க? உங்களை வந்து பாக்கல, போன்லயும் விசாரிக்கல. எதுக்கு என்கிட்ட துருவி கேள்வியா கேக்குறீங்க? கிட்ட நல்லா விஷயத்த கறந்து பொண்ணு கிட்ட போன் பண்ணி பேசி சிரிச்சிட்டு இருப்பீங்களா? உங்க கஷ்டப்பட்டு இருக்கும் போது அதை பேசி சிரிக்கிறதா தப்பு. இந்த மாதிரி பிறவியில நான் கிடையாது, உங்க வீட்டு ஆளுங்க தான். இப்ப என்ன வந்துச்சு? அண்ணன் வீட்டுல இருந்து செம்ம கடுப்புல வந்திருக்கேன். மேலும் பேசி என்னை கடுப்பேத்திட்டு இருக்காதீங்க. ஆமா, வீட்டு கதவை பூட்டிட்டு உள்ள வந்தவ நேரா ஒரு ரூமுக்கு போக வேண்டியதானே? அதை விட்டுட்டு என்னைய பார்த்து கேள்வியா கேட்டில? அப்பதான் உங்ககிட்ட கேள்வியும் கேட்க கூடாது. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கணும். யார்கிட்ட எந்த பேச்சு வச்சுக்க கூடாதுன்னு இருக்கேன். இப்ப சொன்ன பாத்தியா? இனிமே அப்படியே இரு. யாருக்கு எந்த தொந்தரவும் வராது, சண்டையும் வராது. இப்ப நான் தான் சண்டை போறேங்கிறீங்க. அப்படி சொல்லல, பொதுவா சொல்றேன், அவ்வளவுதான். பொம்பளைங்கன்னு பார்த்தா நீங்க நானும் தான் இருக்கோம். நீங்க என்னைய சொல்ற மாதிரி தானே இருக்கும். ஆத்தா உனக்கு யாரும் எதுவும் சொல்லலாமா? ரூம்ல போய் நல்லா படுத்து தூங்கு போ. படுத்து தூங்குனா மத்த எல்லாம் யாரு பாப்பா? நான் தானே பாக்கணும். அவட டிவியை பாப்பீங்க. உங்க பையன் வந்தோடனே அந்த ஆண்டா எல்லா வேலையும் செஞ்சேன், உன் பொண்டாடி கொஞ்சம் கூட வேலை பார்க்கலன்னு புருஷங்கிட்ட என்னையே ஏத்தி விட்டு பேசுவீங்க தானே உங்க பாலிசி எப்பவுமே? இல்லையா, அது மாதிரிலாம் நம்ம கிடையாதுப்பா. பையன் சொல்றேன் அவங்கிட்ட ஆனா உன்னை பத்தி புரிஞ்சுக்கிறது என்ற மவனுக்கு தெரியாதா? உன்னைய பத்தி எப்ப பார்த்தாலும் உருன்னு கோவப்பட்டுட்டு. ஆமா ஆமா, நான் தான் கோவப்படுறேன். நான் தான் கோவக்காரி. எல்லாமே நான் தான் செய்வேன். எப்ப பார்த்தாலும் என்னையே குறை சொல்ல வேண்டியது, என்னையே வீட்டை விட்டு துரத்த வேண்டியது. நீங்க பார்த்த வேலைனாலதான் இப்படி ஆயிடுச்சு எனக்கு. என்னது, வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்களா? ஆஹா, ஏதோ கோவத்துல மனசு உள்ளது அப்படியே வெளிப்படையா சொல்லிட்டேனே. எல்லாம் அந்த புஷ்பா பண்ண வேலை. அதான் இங்க வந்து கோவத்தை காமிக்கிறேன். யாரால வீட்டுக்கு போனேன்? எல்லாத்தையும் அடிச்சு துரத்துவ. இப்ப நீ என்ன சொல்லிட்டு இருக்க? என்னாச்சு? ஓ இப்பதான் புரியுது எனக்கு. உங்க பெரிய அண்ணன் வீட்டுக்கு தானே உங்க அம்மா அப்பா போறதா சொன்னாங்க. உங்க அண்ணன் வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்களா? கோவத்தை தான் என்கிட்ட வந்து காமிச்சிட்டு இருக்கியா? இப்படிதான் இருக்கணும். போது நிறுத்துங்க. யார் வீட்டை விட்டு துரத்தி விட்டது? அதெல்லாம் எங்க அம்மா எங்க அண்ணன் வீட்டுல தான் இருக்கு. அப்புறம் யார் துரத்தி விட்டது? ஓஹோ, உங்க அண்ணி உன்னை துரத்தி விட்டுருச்சா? அதெல்லாம் இல்லையே. இல்ல, நீ இப்பதான் நீ வாயை திறந்து சொன்ன. எதுவும் உளறிட்டேனா? இல்ல நீங்க நான் நினைக்கிறேன் இந்த கோவத்தை தான் எங்க ஏன்ட்ட வந்து காமிச்சிட்டு இருக்க. அப்படிதானே? இல்ல அதெல்லாம் இல்ல, எனக்கு தூக்கமா வருது, போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். செத்த நில்லாமலா? என்ன வேணும் உங்களுக்கு? செத்த ரெஸ்ட் எடுக்க விடுறீங்களா? ரெஸ்ட் எடுக்கிறதா? வீட்டு வேலை எல்லாம் யார் பாக்குறது? நீ தானே. காலையில போயிட்டு மத்தியானம் வரேன். ஏன் வேலையே செய்யலையா நீங்க? எதுவுமே செய்யல. பாத்திரம் போட்டது போட்டபடி இருக்கு. பாத்திரம் விளக்கணும், துணிமணி துவைக்கணும். ஏன் அடிப்படையில சமைக்கவே இல்லை இன்னும். காலையில இருந்து நீங்க டிவியை தான் பாத்துட்டு இருக்கீங்க, ஒரு வேலையும் செய்யல. அப்படித்தானே? அம்மா ஒன்னும் செய்யல. உங்க டேனு, நீங்க தான் செய்யணும் எல்லாமே. எல்லாம் மறந்துட்டீங்களா? நான் தான் செய்யணுமா? ஆமா ஆமா நீங்க தான். ஐயோ மறந்துட்டேனே. என்ன மறதி உங்களுக்கு? என்ன மறதி உங்களுக்கு? எல்லா வேலையும் நான் செஞ்சேனே, நீங்க தானே பாத்துட்டு இருந்தீங்களே. என்னமோ மறந்துட்டேங்கிறீங்க. ஓ எங்க அம்மா வீட்டுக்கு போனேல, அது குத்தமா போயிடுச்சு போல இருக்கு உங்களுக்கு. அதனாலதான் ஜாமான் போட்டபடி வச்சிட்டீங்களா விளக்காம? கைய வலிச்சாமா? இன்னைக்கு என்னன்னா காலை வலிக்குது. எல்லா வேலையும் என்னால செய்ய முடியும். நின்னுகிட்டே செய்யணும்னா கஷ்டம் தானே. அதனாலதான் போட்டது போட்டபடியே இருக்குன்னு அப்படியே வச்சுட்டேன். வந்து செஞ்சுக்குவேன்னு. என்ன ஆச்சுன்னு காலை வலிக்குதுங்கிறீங்க? காலையில பாத்ரூம் போனேனா வலிக்கு விட்டு விழுந்துட்டேமா? அது வலிக்கு விட்டு விழுந்துட்டீங்களா? ஏன் பார்த்து போக தெரியாதா உங்களுக்கு? எல்லாம் பார்த்துதான் போனேன். வயசானவங்க பாத்ரூம் போனா கூட பார்த்து நடக்க தெரியாதா? ஏன் விழுந்துட்டேன். எல்லா வேலையும் நீ செஞ்சிருவேன். எல்லாம் சமைக்கல வேற சொல்றீங்க. உங்க அண்ணி வீட்டுல நல்லா திருப்தியா சாப்பிட்டுருப்பியே. அதான் நான் சாப்பிட்டுருப்பேனாக்கும். இதுதான் ஒண்ணுமே போடலையே, அப்புறம் என்னத்த சாப்பிடுறது?
இந்த காலில் அடிபட்டிருக்கு காலில் தான் அடிபட்டுருச்சு. சரி நான் வேலையை பாத்துக்கிறேன், நீங்க பாருங்க. சரிம்மா. மருமகிட்ட நீ பில்ட போட்டு நல்லா தப்பிச்சாச்சு. எல்லாம் எதுக்கு? இங்க என்னை தனியா விட்டுட்டு அவ மட்டும் நல்லா ஜாலியா அவங்க அம்மா அப்பா பார்க்க போனால அதுக்காக தான். நல்லா வேலை செய்யட்டும். நான் மட்டும் இங்க எல்லா வேலையும் செஞ்சு வைப்பேன் இவளுக்காக. அவங்க ஆத்தாலே அப்பனையும் பார்த்துட்டு வந்து வேலை இல்லாம நிம்மதியா தூங்குவாளா? நான் விட்டுருவேன் அப்படி. புஷ்பா வீட்டுக்கு காலை எடுத்து கூட வைக்க கூடாது, போவே கூடாதுங்கிறேன். இனிமே மவளே கிடையாது, எனக்கு வேண்டவே வேண்டாம். இன்னும் அந்த கிழவனை நல்லா பட்டு திருந்தி வரட்டும். இவ்வளவு சொல்லி கேட்கல அந்த மனுஷன். என்னது பஸ்ஸுக்கு எவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம், ஒரு பஸ்ஸை கூட காணாமே. கல்ல நெக்லஸ் பெருசா போட்டிருக்கே. அப்படியா இருந்தாலும் கல்லு வச்ச நெக்லஸ் தோராயமா ஒரு 5 பவுன் போயிடும். பக்கத்துல யாரும் இல்ல, கிளவிட்டு வந்து இன்னைக்கு எப்படியாவது புடுங்கிட்டு போயிடும். அப்பா இந்த தம்பியாவது வந்து நிக்குதே, யாரும் இல்ல நினைச்சேன். இவன் மொழியே சரியில்லையே, திருட்டு மொழி முழிக்கிறானே. தம்பி நீங்க எந்த ஊரு? ஏமா கேக்குற? உங்களை பார்த்தா புதுசா இருக்கே, அதான் கேட்டேன். நானும் இந்த ஊரு தான். எங்க போனோம்? இல்ல தம்பி நீங்க எங்க போனேன்னு கேக்குறேன். நானா பஸ்ல ஏறணும். பஸ்லயா? சரி சரி, ஏன் பயந்துட்டே இருந்தேன். எனக்கு துணையா நீங்க வந்துட்டீங்க, ரொம்ப நல்லது தம்பி. நான் பஸ் ஏற வரைக்கும் இங்கே இருங்க. கண்டிப்பா இங்கதான் இருப்பேன். சரி தம்பி. ஆனா இவன் முகரக்கட்டையை பார்த்தா சரியில்லையே. திரும்பி வேற என்னையே முழிச்சு பாக்குறான். என்ன கத்தியெல்லாம் வச்சிருக்க கையில? அப்ப நான் சந்தேகப்படுறது சரியா தான் போச்சு. நீ கொள்ளக்காரனா? ஆனா உன்னை நம்பி எனக்கு துணையா இருப்பேன்னு வந்தேன். ஆக மொத்தம் கழுத்துல உள்ள செயின் என் கண்ணை அப்படியே கவருது. இந்த மாதிரியே கழட்டி கொடுத்துரு, இல்லன்னா அவ்வளவுதான். என்ன மிரட்டி பாக்குறியா நீ? நீ கேட்டா அப்படியே நான் கழட்டி கொடுத்துருவேனா? டேய் முட்டை கண்ணா, பயப்படாலும் நான் கிடையாது. பேசாம போயிரு, இல்ல போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்ணிடுவேன். கத்தி மிரட்டுறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஏய் கிளவி, ஒழுங்கு மரியாதை கழட்டி கொடுக்குறியா இல்ல உன் கழுத்தை அறுத்துட்டு நான் செயின் எடுத்துட்டு போட்டுமா? நீ உயிரோட இருக்கிறது முக்கியம் இல்லையா உனக்கு? நீ கத்தியை காமிச்சு மறைச்சா பயந்துருவேன் நினைச்சியா? என்ன செஞ்சாலும் எனக்கு கவலை இல்லடா. என்ன பார்த்து வயசுள்ள பொண்ணுங்களே பயப்படும் போது இந்த வயசான கிளவி பயப்படாம திமிரா உட்காந்துருக்கு. ஏய் கிளட்டி கிளவி, ஒழுங்கு மரியாதை செயினை கழட்டி கொடு. முடியாதுடா. முடியாதா? என்ன கழுத்தை அறுத்துருவேன், பரவாயில்லையா? ஒரே ஏரியா மேல கொத்துக்கு போயிருவேன். இருக்கணுமா? அருடா வர இரு, செயினை பறிக்காம நீங்க நான் என் வீட்டுக்கு போறது இல்ல. நீதான் பாப்போண்டா.